டேய் நில்டா, டேய் நில்லு, ஓடாத நில்லு, டேய் நில்றா, டேய் நில்றா சொல்றேன்ல, நில்டா, நில்றான்னு சொல்றேன்ல, டேய். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நில்லுங்க சார். டேய் பர்ஸ் போயிடுச்சு, நானே திண்டாடிக்கிட்டு இருக்கேன். சார் சொல்ல வேற என்னடா ஒரு பைத்தியக்காரர் தேடிட்டு இருக்கோம் சார். மாமா இன்னைக்கு சரியான டியூட்டி தான் பாத்துருக்காரு போலயா. ஐயோ இந்த போலீஸ்காரங்க என்ன விட மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ பணத்துக்கு என்ன பண்றது? இங்க ஏன் போஸ்ட் இருக்கு? ரைட்டரா சார்? என்ன ரைட்டர்னு கேக்குறா? ரைட்டர் தானா? மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. வெளியே போனா போலீஸ்காரங்க இருக்காங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். இது என்ன சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு? என்ன வேற ரைட்டர்னு சொல்றான். யார் இவன்? சாவத்துக்குனே வந்துக்கிறான். வாஸ்து பைத்தியம் நினைக்கிறேன். எங்க உட்காரணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ, நீங்க வாஸ்துவை நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எங்க உட்காருங்க, வாஸ்து நல்லா இருக்கு. ஐயோ எத்தனை நாள் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து? சின்ன வயசுல இருந்து. ஆனா எங்கேயும் பார்த்தது இல்ல. பார்த்தா மாட்டிக்கல. என்ன புரியலையே? புரியணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஓஹோ, என்ன பேரு? கங்குலு. ஐயோ என்ன பேரு இப்படி இருக்கு? உங்க பேர் என்ன? பிரசாத். உன் பேர் என்ன இப்படி இருக்கு? என்ன அப்படி கேட்டேன்? நான் கேட்கலையே. ஐயோ நக்கல பாரு. எந்த ஊரு உனக்கு? இதே ஊரு. கேள்விக்கு கேள்விதான் பதிலா? சரி உன் ஸ்கிரிப்ட் எங்க? இது என்னது இங்க இருக்கு? எந்த இங்க இருக்கு? அங்கேயா? அப்படின்னா நீ மண்டியிலே எழுதிப்பியா? அப்படின்னா உனக்கு பேனா பேப்பர் எதுவும் தேவையில்லையா? சீனை கேட்டா மண்டியில இருந்து எடுத்து கொடுத்துருவியா? யாருன்னா டைலாக் எழுதுனா அங்க வந்து எழுதுமா? முதல்ல நீ உனக்கு அசிஸ்டன்ட் வச்சு. நான் ஓடி வந்திருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார். கேப் கொடுங்க சார். ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்புறமா கேளுங்க சார். நான் இங்கே தான் இருக்க போறேன். ஓடி வந்தியா? எதுக்காக ஓடி வந்த? நாய் ஏதாவது துரத்துச்சா இல்ல அதுக்கு பின்னாடி நீ ஓடியா? ஒருவேளை நீ திருடனா போலீஸ் ஒன்னு துரத்துச்சா? ஒரு நிமிஷம் தம்பி, நீ தப்பா நினைக்கிறத கொஞ்சம் இங்க உட்காரியா? நாங்க போய் உட்காருறோம். அவன் வந்து 4 வருஷம் தான் ஆகுது. நீ எங்க உட்காரு. இங்க நிஜமாவே ஒருத்தங்க சாவ போறாங்களா? ஆனா இந்த குண்டை ஏற்கனவே செத்த மாதிரி தானே இருக்கான். சார் உங்க சித்திரகுப்தன் ஏதாவது கணக்குல மிஸ்டேக் பண்ணிருக்க போறாரு சார். அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுங்க சார். இது என்ன படம் நினைச்சியா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு? அதுக்காக இல்ல சார், எனக்காக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க சார். சரி உனக்காக. மிட்பிடி புகுபுகுஜி கிரிஜி மாவுஜுகுஜி. நாங்க இப்ப தமிழ் மண்ணில் இருக்கோம். சொல்லுங்க. இங்க பார்த்தா யாரும் இறக்குற மாதிரி தெரியல. நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல நாங்க கிளம்பி வரலாமா? அங்க ஒருத்தரோட உயிர் போறது உறுதி. எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து அந்த ஆவியை கூட்டிக்கிட்டு வாங்க. அப்படியாகட்டும் சுவாமி. என்னடா இது? இங்க கண்டிப்பா ஒரு உயிர் பிரிய போகுது. நம்ம முன்னாடி எவனாவது ஆம்பளையாவது வந்து நிப்பானடா? ஒருத்தனும் நிக்க முடியாது. ஏன்னா நம்ம லேடிஸ் ஆபீஸ். இவன் யாரு? பர்ஸா? ஏந்து இல்ல, தேங்க்ஸ். இந்த மாதிரி பர்ஸ் எங்க கிடைக்கும் கேக்குறியா? அதோ அங்க கிடைக்கும். அட என்னப்பா திடீர்னு நடிச்சிட்டு? பர்ஸ் நர்ஸா? தடியாவா? தடியா இந்த பக்கம் ஏறுமே ஏதாவது போச்சான்னு கேக்குறியா? அட மறுபடியும் அடிச்சிட்டானே. உனக்கு என்னையா வேணும்? பர்ஸ் நர்ஸு. ஓ குண்டா இருக்கிற பையன் வேணுமா? இந்த பர்ஸ் தொலைச்ச குண்டா இருக்கிற பையன் இந்த பக்கம் போனான்னு கேக்குறியா? பரவாயில்லையே, எனக்கு அறிவு வளருது. இப்படி போனா. தேங்க்யூ. இதுக்கு மேல அடிக்காத.
சிகரெட் என்கிட்ட இருக்கு. என்ன இவன் இந்த பக்கம் போறான்? டேய், கண்ணாமூச்சி ஆடுறியா? அது சரி, நீங்க எந்த ஜானர் எழுதுவீங்க? ஜானரா? உங்க ஜானர் ஆக்ஷன் டிராமா. அப்படின்னா அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு அப்பாவி மாதிரி தெரியுதுனா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஆக்ஷன் கதை எழுதுறதா? எனக்கு ஃபைட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. என் பொண்டாட்டிட்ட அப்படிதான் பண்ண, அது எனக்கு பழகி போச்சு. அப்படின்னா நம்ம ஜானர் மர்டர் திருட்டுத்தனம் தான். கிரைம் சப்ஜெக்ட்னு சொல்லு. ஐ கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, கிரைம் டிராமாவுல சிக்காகோ பாத்தீங்களா? சிக்காகோவா? எனக்கு நல்லா தெரியுமே. அதுல போலீஸா? அந்த போலீஸ் கேரக்டர் வச்சுதான் வில்லன் கேரக்டர் எழுதினேன். அதுல ஹீரோயின் கேரக்டர் வேற லெவல்ல எழுதிருக்கேன். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் எப்ப இருக்கும்? அவன் போன சீசன்ல 3வது எபிசோட்ல ஒரு வில்லன் இருந்தாலும் அவனை கொன்னது கரெக்டா எழுதியா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஜும்காரா ஜும்கி பாத்திருக்கீங்களா? ஜும்காரா ஜும்கியா? ஜும்காரா ஜும்கி பாக்கலையா? எதுலங்க வரும்? ஜும்காரா ஜும்கி எதுல வரும் தெரியாதா? அதுக்கு டைரக்டர் யாருங்க? ஜும்காரா ஜும்கியோட டைரக்டர் பேர் உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த சிகரெட் வேணாயா? ஜும்காரா ஜும்கி பாக்காதவங்க இருந்து எனக்கு சிகரெட்டே வேணாயா? வேணாம். இன்னைக்கு முதல்ல வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிட்டு முதல்ல ஜும்காரா ஜும்கி பாக்குறீங்க. பாக்குறேன். ஜும்காரா ஜும்கி பாக்குற வரைக்கும் எதுல வருது கூடாது. நீங்க அத பாக்குறேன். எதுல வருது சொல்லுங்க. ஜும்காரா ஜும்கி அவ்வளவு பெரிய படமா? டேய், இங்க யாரோ ஒருத்தர் ஜும்காரா ஜும்கி பாக்கவே இல்லையாண்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். ஹலோ கூகுள், ஜும்காரா ஜும்கி. அது கங்குலி சார், என்ன ஜும்கி அது? என்னங்க ஜும்காரா ஜும்கி? நான் சொன்னது அவங்களுக்கு புரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். கண்டபடி சொன்னா சொல்லவே மாட்டேன். ஜும்காரா ஜும்கி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இவர்தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். உட்காருங்க. சரிங்க சார். இத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட ஏன் பேசினாருன்னு நினைக்கிற? மரியாதை குருஜி, மரியாதை. வெரி குட். என்ன பெருமலண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ப்ரொடியூசருக்கு கதை சொன்னீங்களா? ஆமாடா ரவி, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மொத்தத்துல நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. டேய், அந்த சார். வடகிழக்கு திசையில வெயிட் வைக்க வேண்டாம் எத்தனை முறை சொல்லிருக்கேன். சார். போய் அதை மாத்தி வை. சரி சார். ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. இவரும் இவரோட மூட நம்பிக்கையும். ரவிக்கு ஒரு டீ சொல்லுவோம். இவ்வளவு மிஸ் கால்ஸா? சாவித்திரி நிறைய வாட்டி பண்ணிருக்கா. சாவித்திரி, என்ன சொல்லுடி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? போறப்போ சொல்லுடி, போறப்ப என்னாச்சு? என்னடி ஆச்சு? எப்படி? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் பண்ணனா உயிர் பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ள 8 லட்சம் வேணும். 8 லட்சமா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மாமா. அம்மா ஏதாவது சொல்லுங்க மாமா. பெருமலண்ணா, நான் உன்னதானா? ஒரு 500 ரூபாய் கூட சாயந்தரம் தரேன். ரவி, உனக்கு தெரிஞ்சு வட்டிக்கு பணம் கொடுக்கற யாராவது இருக்காங்களா? வட்டிக்கா? எவ்வளவு வேணும்? ஒரு 8 லட்சம் தேவைப்படும். என்ன 8 லட்சமா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. பணம் யாருக்கு தெரியுமா தருவாங்க? பணம் இருக்கிறவனுக்கு தான் தருவாங்க. டிரைவருக்கும் ஆபீஸ் பாய்ஸ்க்கும் கிடையாது. வேணும்னா சொல்லு, உனக்கு டீ போட்டு எத்தனை வரேன். எத்தனை வரட்டா? வேண்டாம், நீ கிளம்பு. 8 லட்சம் வேணுமா? 8 லட்சம் யார் தருவாங்க? பணம் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது? எனக்கு கடன் கொடுக்கவும் ஆள் இல்ல. இப்ப என்ன செய்யறது? குருஜி, ஆரம்பிக்கட்டுமா? நேரம் 10 மணி ஆயிடுச்சு. மங்களமா நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே செஞ்சிடுறேங்க. அடடே, ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமாரே. யார் இது? யாரு இவரா? நீங்க இந்த லோகம் இல்லாதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவரு ஹீரோக்கெல்லாம் ஹீரோ சார். மனுஷங்களுக்கு கடவுள் மாதிரி சார். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க நெத்தியில இருக்கிற 3 கோடு உங்களுக்கு எப்படியோ
அது மாதிரி சினிமாங்கிற 3 எழுத்து அவருக்கு அப்படி. ஆஹா. பிரீத்தம் குமார் வாழ்க. குளிச்சுட்டு ரெடி ஆகணும் வருவா. மறுபடியும் எதுக்காக பண்ணணும்? பண்ணா என்ன வரும்? குளிக்கணும், குளிக்கிறது வரும். சே 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 சே. எது வேணாலும் சரி, இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா தெரியுறீங்க? யாருமா நீ? பாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன உள்ள வர? ஏமா ஏதோ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கேமரா முன்னாடி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடியும் நல்லாவே நடிக்கிறீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலமா? ஞாபகம் வரலையா? அட உண்மையாமா? நான் ஞாபகப்படுத்தவா? படுத்து பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அங்க இருக்கு. ஆனா நீ யாருன்னு சொல்லுமா? நானா? ஏமா ஏமா இதெல்லாம் தப்புமா? இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இதெல்லாம் வேற மாதிரி போயிடும். தப்பாயிடும் தப்பாயிடும் தப்பாயிடும். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாழ்றது முக்கியம் இல்ல, மனுஷனா வாழ்றதா முக்கியம். மனசார வாழ கத்துக்க. இந்த டைலாக் நான் முதல்ல எங்கேயோ சொல்லிருக்கேனே, எங்க சொன்னேன்? இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவல, அப்ப வச்சுக்கிறேன். நான் எதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன்? இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்?